இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. விஜயின் அரசியல் வருகை ஒவ்வொரு அரசியல் கட்சிகளுக்கும் ஒவ்வொரு விதமான நெருக்கடியை ஏற்படுத்தி வருகிறது என்பது மறுக்க முடியாத உண்மை. அந்த வகையில் தற்போது விசிகவில் நிலவி வரும் குழப்பங்களுக்கு விஜயின் வருகையும் முக்கிய காரணமாக மாறியிருக்கிறது. ஆரம்பத்தில் நடிகர் விஜய் அரசியல் அறிவிப்பை வெளியிடும் போதே திருமாவுக்கான கூட்டணி வாய்ப்பு விசாலமாகி இருப்பதாக ஒரு பார்வை முன்வைக்கப்பட்டது. அப்போது தொடங்கி இப்போது வரைக்கும் திமுக கூட்டணியில்தான் நீடிப்போம் என திருமாவளவன் மீண்டும் மீண்டும் விளக்கம் கொடுத்தாலும் ஆதவ் அர்ஜுனாவின் நிலைப்பாடு, ஆதவ் அர்ஜுனாவின் பேச்சுக்கு திருமாவளவன் பொறுமை காப்பது மாதிரியான செயல்கள் இன்னும் விசிகவின் கூட்டணி முடிவை கேள்விக்குள்ளாக்கியே வருகிறது. இது ஒரு பக்கம் இருக்க, முதல் மாநாடு நடத்தும் போதே ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்று விஜய் அறிவித்தது, அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவில் திருமாவளவனுக்கு அழுத்தம் என விஜய் கூறியதெல்லாமே திமுக கூட்டணியில் இருக்கும் விசிகவை தன் பக்கம் இழுக்க விஜய் கையாளும் உத்தி என்கிறார்கள். அதே போல திருமா இங்கு வரவில்லை என்றாலும் அவர் மனது நம்மோடுதான் இருக்கும் என்ற விஜயின் பேச்சும் திருமாவளவன் தன்னோடுதான் இருக்கிறார் என உரிமை கொண்டாடி கொள்வதாகவே இருந்தது. அம்பேத்கர் அவர்களுடைய புத்தக வெளியீட்டு விழாவிற்கு கூட அவரால் கலந்துக்க முடியாத அளவிற்கு கூட்டணி கட்சிகள் சார்ந்து எவ்வளவு பிரஷர் இருக்கும் என்று என்னால் யூகிக்க முடிந்தாலும் நான் இப்ப சொல்றேன், அவருடைய மனசு முழுக்க முழுக்க இன்னைக்கு நம்மளோட தான் இருக்கும். தேவையில்லாத குழப்பங்களுக்கு வழிவகுக்கும் என கூறி அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவை கூட புறக்கணிக்கும் அளவுக்கு திருமாவளவன் விலகி விலகி சென்றாலும் விசிகவை மையப்படுத்தி விஜய் மீண்டும் மீண்டும் அரசியல் செய்து வரும் பின்னணியை அலச வேண்டிய காரணம் என்ன என்ற கேள்வி எழுந்துள்ளது. ஆளுங்கட்சியான திமுகவுக்கு பெரும் பலமாக பார்க்கப்படுவது சிறுபான்மை சமூக வாக்குகள் தான். அந்த வகையில் தற்போது அரசியலுக்கு வந்திருக்கும் விஜயும் சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவர்தான் என்பதால் இதுவரைக்கும் திமுகவுக்கு கிடைத்து வந்த சிறுபான்மையின வாக்குகள் வருகிற தேர்தலில் விஜயை நோக்கி செல்ல வாய்ப்பிருப்பதாக கருதப்படுகிறது. அடுத்த கட்டமாக தலித் வாக்குகளை குறிவைப்பதில்தான் விஜயின் முழு கவனமும் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அப்படி தலித் சமூக வாக்குகளை தன் பக்கம் இழுக்க விஜய் கையில் எடுக்கும் ஆயுதம்தான் திருமாவுடன் கூட்டணி அமைக்க போடும் யுக்தி எனவும் சொல்லப்படுகிறது. தமிழகத்தில் தேர்தல் அரசியலை பொறுத்தவரையில் வட மாவட்ட தேர்தல் களத்தை கைப்பற்றுவது முக்கியமாக பார்க்கப்படும். அப்படி வட மாவட்ட வெற்றியை உறுதி செய்ய உதவுவது பெரும்பாலும் வன்னியர் மற்றும் தலித் சமூக வாக்குகள் தான் என்று கணிக்கப்படுகிறது. வன்னியர் சமூகத்தின் வாக்குகள் பாமக, அதிமுக, திமுக என பிரிந்து கிடக்கும் நிலையில் வட மாவட்டங்களில் உள்ள தலித் வாக்குகளை ஒருங்கிணைக்கும் புள்ளியாக வலிமை மிக்க தலைவராக திருமாவளவன் இருந்து வருகிறார் என்பதுதான் விசிகவை மையப்படுத்தி விஜயின் தேர்தல் அரசியல் நகர முக்கிய காரணமாம். திமுக கூட்டணி கோட்டையில் இருக்கும் மற்ற கட்சிகளை பெரிய அளவில் கண்டுகொள்ளாத விஜய் திருமாவளவனோடு மட்டும் தன்னை நெருக்கப்படுத்திக் கொள்ள ஆர்வம் காட்டுவதும் இதனால் தான் என கூறப்படுகிறது. கடந்த காலங்களில் ராகுல் காந்தியோடு விஜய் நெருக்கம் காட்டியிருந்த நிலையில் காங்கிரசும் கூட ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்ற முழக்கத்தை முன்வைத்திருந்தது. ஆனால் விஜயின் கவனமெல்லாம் விசிகவை நோக்கிதான் இருக்கிறது. தலித் மக்களுக்கான அரசியல் பேசும் முக்கிய தலைவர் என்ற இடத்தில் வைத்து திருமாவளவனை பார்க்கும் விஜய் திருமாவளவனை தாவேக்க பக்கம் கொண்டு வருவது பெரும் பலத்தை அளிக்கும் என்ற கணக்கிலேயே இத்தகைய முயற்சியை முன்னெடுக்கிறார் என கூறப்படுகிறது. அந்த வகையில் திமுக கூட்டணியில் இருக்கும் திருமாவளவனை தன் பக்கம் இழுக்க விஜய் முயற்சிப்பது திமுக கூட்டணி பலத்தை குறைக்கும் என்பதோடு தலித் வாக்குகளும் தன் பக்கம் வந்துவிடும் என்பதுதான் அவரது கணக்கு என்கிறார்கள். விசிகவுக்கான கூட்டணி அழைப்பை விஜய் பல வழிகளில் விடுத்தாலும் திருமாவளவன் எடுக்கும் முடிவுதான் விஜயின் கூட்டணி கனவு நனவாகுமா என்பதை தீர்மானிக்கும். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.
குற்றங்களின் மறுபரிமாணம் நிகழ்தகவு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் விரைவில்.